Hello friends, welcome to my channel Ungu boutique. இதான் நம்ம சேனலோட பேஜ். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மாம் அண்ட் டாட்டர் காம்போவில் குழந்தைக்கு எப்படி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணுற கிளாத்ஸை மட்டும் தனியாக இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம காம்போ பண்ணுறதுனால ரெண்டும் மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ மேலே டாப் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து ஃபோல்டாக இருந்துச்சு. ஸோ நான் டாப்புக்கும் ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸ்க்கும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபோல்டு பீஸ் வந்து ஃபோல்டு பார்த்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். சரிங்களா, ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கொயர் பீஸ் வந்து கிடைக்கும். இதை அப்படியே மேலே வச்சுட்டு அப்படியே ரெண்டையும் ஜஸ்ட் அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம லைனிங் பார்ட்டையும் இந்த க்ரீன் கலர் பார்ட்டையும். இதுக்கு நம்ம ஒயிட் கலர் லைனிங் கொடுக்குறோமே, நீங்கள் ரொம்ப தயங்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாரியில் வந்து எது ரொம்ப லைட் கலராக இருக்கோ அதே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது அவ்வளோ டிஃப்ரென்ஸாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜரையே நீங்கள் இன்னொரு பேக் பீஸுக்கும் நீங்கள் இதே மாதிரியே பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபுல்லாக மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் அப்படியே நான் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதனால தான் நான் ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணேன். டிசைனை முன்னாடியே நான் கட் பண்ணலை. சாரீ பீஸில் லைனிங்கில் மட்டும் நீங்கள் டிசைனை கட் பண்ணிக்கிட்டு சாரீ பீஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணோம். ஏன்னா பூனம் சாரின்றதுனால வழுக்கிட்டு போகும். ஸோ அதனால் ஷேப்லாம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரியே 2 பீஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். சரிங்களா, நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ராங் சைடில் நம்ம ஷோல்டரை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு நல்ல ஒரு ரவுண்ட் பீஸ் கிடைக்கும். ஸோ அந்த பேக் சைடு முன்னாடி வந்து ஃபுல்லாக க்ரீனாக இருக்குல்ல, அதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறத வந்து பேக் சைடுக்கு வந்து வச்சுக்கிட்டு நான் பேக் சைடு இந்த மாதிரி ஹூக்குக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து ரெடி பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஹூக்கு வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். என்னோடய நிறைய வீடியோஸில் நான் மோஸ்ட்லி இந்த டிசைன் வந்து காமிச்சிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே ராங் சைடு திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம அந்த ஃப்ளார் பீஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளார் பீஸை அப்படியே ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். சரிங்களா, அது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சர்க்கிளாக கம்ப்ளீட்டாக இருந்தது. இப்போ ஒரு சைடில் மட்டும் ஒரு பாதியாக கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். சரிங்களா, அது வெளில இருக்க அவுட்டர் சர்க்கிளில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி விட்டோல அந்த 2 பக்கமுமே நான் வந்து இப்போது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா, பின்னாடி வந்து நம்ம ஹூக் மாட்டுறதுக்கு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பிளேஸில் வந்து ஒரு கேப் வேணும்ல, நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தலை வந்து உள்ளே போகணும்ல. ஸோ நான் அதுக்காக பின்னாடி மட்டும் கேப் இருக்க மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா, ஸோ நான் இந்த மாதிரி டாப் பீஸோட ராங் சைடு வந்து மேலே நம்மளை பார்த்து தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த ஃப்ளார் இருக்குல்ல, அந்த ஃப்ளாரோட ராங் சைடும் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, இப்போ டாப் பீஸோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே ஃப்ளார் பீஸோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். சரிங்களா, இது அப்படியே ஒன்றா இந்த நெக்கு ஃபுல்லாக ரவுண்டாக இப்போ மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த ஃப்ளார் பீஸை மட்டும் அப்படியே அந்த ஹோல் இருக்கு இல்லையா, ஹெட்டோட ஹோலு, ஸோ அதுக்குள்ளே அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளாரோட நல்ல பக்கம் வந்து மேலே திருப்பி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி மேலே வந்து திருப்பி வந்துடும். ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம் ரவுண்டாக. இதோட அலைன்மெண்ட் எதுவுமே மாறாமல் ஃப்ரண்ட் சைடில் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளார் வந்து ஈக்குவலாக எல்லா சைடும் இருக்க மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. இது வேறு கிளாத்தாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பூனம் சாரின்ற போது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் பண்ணணும். ஏன்னா டிசைன் வந்து விலகி போயிட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சூப்பராக ஃப்ளார் வந்து ஃப்ரண்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டம் ஸ்கர்ட்டை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ டாப் பீஸை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சாரீ பீஸை வந்து மேலே வச்சுக்கிறேன். சாரீ பீஸ்க்கு நல்ல பக்கம் கெட்ட பக்கம், லைனிங்க்கும் நல்ல பக்கம் ராங் சைடு ரைட் சைடெலாம் கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட்டு அதுக்கு மேலே டாப் பீஸோட வேஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சாரீ பீஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கிட்டு இதை அப்படியே ஒன்றா ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஓகே, நம்ம சைடில் வந்து கர்வ் வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக அந்த கர்வ் ஷேப்லேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கணும்.
ஓகே, இது அப்படியே இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் மாமோட ட்ரெஸ் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறேன். ஸோ அதையும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ திருப்பி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இன்னொரு மெத்தட் காட்டுறேன். கீழே லைனிங் பீஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே டாப் பீஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே சாரியோட ஸ்கர்ட் இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா சீல்டாக கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வந்து உறுத்தாது. ஸோ அந்த 2 மெத்தட் காமிச்சிருக்கேன். அவங்க 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஸ்டிச் பண்ணி விட்டு திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்குமே 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க வேஸ்ட் லைனில். ஸோ திருப்பி விட்டோன்னா ஃப்ரண்ட்டில் சீல்டாக இருக்கா, அப்படியே கீழே இருக்க லைனிங் பீஸ் திருப்பி விட்டோன்னா லைனிங் பீஸ் உள்ளேயும் சீல்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 சைடு ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, அதுக்கு ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணல குழந்தைக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த ஆர்ம் ஹோல் மட்டும் ஒரு ஃபோல்டு அப்படியே நான் எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லாமல் நம்ம கட் பண்ணி விட்ட பீஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே அப்படியே ஒரு ஃபோல்டு மட்டும் ராங் சைட் கூடி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கீழே அப்படியே நம்ம லைனிங் பார்ட்டோட பாட்டம் ஸ்கர்ட் இருக்குல்ல, ஸ்கர்ட்டோட லைனிங் பார்ட்டோட பாட்டமை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே இப்போ கீழே சாரீ பீஸோட ஸ்கர்ட் பார்ட் இருக்குல்ல, அதை தனியாக அப்படியே ராங் சைடு இருக்குது, ராங் சைட்லேருந்து அப்படியே கீழே வந்தோன்னா ராங் சைடில் அப்படியே இந்த மாதிரி உள்ளே கூடி 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு ஒரு நாட் வந்து இந்த மாதிரி நான் 2 டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுவுமே என்னோடய நிறையா வீடியோஸில் காமிச்சிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. வேறு நாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு 2 சைடுக்கும். ஸோ இப்போது ஆர்ம் ஹோலில் நமக்கு தேவையான ரெடி லென்த், எனக்கு தேவையான ரெடி லென்த் வந்து 5 inches. பட் ஸ்லீவ்லெஸ் போடுறதுனால கரெக்டாக போய் சீட் ஆகணுன்றது கிடையாது, அது குழந்தைங்களுக்கு உறுத்துன்றதுனால 1 inch இறக்கம் வச்சுக்கிறேன். 6 inches வச்சுட்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ வந்து நல்ல பக்கமும் உள்ளே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு, நம்ம ராங் சைடில் வச்சு தைச்சிட்ருக்கோம். இப்போ நாட்டுக்கு வந்து கட் பண்ணி விட்டுருப்போல அந்த பீஸை இந்த மாதிரி உள்ளே நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த பிளேஸில் உள்ளே வச்சு அப்படியே மேலே மூடிட்டு அப்படியே ராங் சைடில் வச்சு தைச்சி விட்டுறணும். ஓகேவா, உள்ளே வந்து நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு, மேலே வந்து ராங் சைடு லைனிங் பீஸில் தைச்சிட்ருக்கோம் இப்போது. சரிங்களா, ராங் சைடில் தானே நம்ம பிடிச்சடிக்கணும். ஸோ அதை தைச்சிட்ருக்கேன். இப்போ வெயிஸ்ட் வரைக்கும் வந்துட்டு வெயிஸ்ட்டுக்கு கீழே அப்படியே க்ராஸாக லைனிங் பார்ட்டு சாரீ லைனிங் பார்ட்டு அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஸோ இந்த மாதிரி கார்னரில் கொண்டு வந்துட்டு உள்ளே இருக்க சாரீ பீஸை அப்படியே தள்ளி விட்டுட்டு இந்த இப்போ சாக் பீஸில் ட்ரா பண்ணியிருக்கேன்ல அதுக்கு கீழே 2 லைனிங் பீஸை மட்டும் நான் வச்சு அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா லைனிங் பீஸ் வந்து ஏலைன் மாதிரி இருக்கும், சாரீ பீஸ் வந்து ஃபுல் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சர்க்கிளோட டிசைன் தெரியாது. அப்படியே இப்போ லைனிங் பீஸை வந்து மேலே அப்படியே திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து சாரீ பீஸ் வந்து ஸ்டிச் ஆகாமல் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் ஸ்லாண்டிங்காக சாக் பீஸில் மார்க் பண்ணதுக்கு கீழே. ஸோ இப்போது அதை மட்டும் தனியாக பிடிச்சி இதுக்கு மேலே நீடில் வச்சுட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரியே நீங்கள் இன்னொரு சைடும் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, அப்படியே டாப் டு பாட்டம் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கீழே வந்து ஹைட் வந்து கரெக்டாக எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்லீவ் பீஸு ஆர்ம் ஹோலு வெயிஸ்ட் லைன் எல்லாமே கரெக்டாக லே ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணும்போது நான் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா, இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளார் பீஸை வந்து உள்ளே தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அதோடு சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஸோ திருப்பி விட்டோம் அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கேப் ஸ்லீவ் குர்த்தி வந்து ரெடி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக கிடைக்கும். நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே அப்படியே லைன் பை லைனாக பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் கேப் ஸ்லீவ் பேட்டர்ன் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ சைடில் நாட் பார்த்தீங்களா, வெளியில் கூடி நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் கூடி இருக்கும். ஸோ 2 பக்கமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் எவ்வளோ இழுத்திங்கனாலும் வந்து பிரியாது நம்ம அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணதுனால. ஓகே, நமக்கு நீட்டாக வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் பீஸ் வந்து இந்த கேப் ஸ்லீவ் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ளார் பேட்டர்ன் வந்து இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இதை விட ரொம்ப கீழே இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப மேலே இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.